வெஹிக்கிள்ல நீங்க போயிட்டு இருக்கும்போது உங்களோட ஆக்சிலரேட்டர் நீங்க ரிலீஸ் பண்ண உடனே வண்டி ஸ்லோ ஆகும். இப்போ நீங்க ஆக்சிலரேட்டர் விட்டுட்டீங்க, ஆனா இன்ஜினுக்கும் வீலுக்குமான டிட்டாச்மெண்ட்டை நீங்க பண்ணல. எப்படின்னா கிளட்சை பிடிக்கணும் இல்ல கியரை நியூட்ரல் பண்ணணும், இந்த மாதிரி எதுவுமே நீங்க பண்ணல அப்படின்னா மறுபடியும் எனர்ஜி வந்து அப்படியே ரிவர்ஸ்ல டிராவல் ஆகும், வீல்ல இருந்து என்ஜினுக்கு டிராவல் ஆகும். இதனால நம்மளோட பைக் வந்து ஸ்லோ டவுன் ஆகும். இததான் என்ஜின் பிரேக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. டாப் கியர்ஸை விட லோவர் கியர்ஸ்ல இது பயங்கரமா செயல்படும். இது நல்லதா கெட்டதா அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கும். ஒரு ஹில்ஸ்ல இருந்து கீழே இறங்கும் போது அதான் இறக்கமா இருக்குல்ல, நியூட்ரல்ல போட்டு பிரேக்கை பிடிச்சி இறங்கும் அப்படின்னு நம்ம யாரும் இறங்குறது இல்ல. செகண்ட்லயோ தேர்ட்லயோ போட்டு தான் இறக்குறோம். இந்த மாதிரி ஹில்ஸ் இருந்து கீழே இறங்கும் போது ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கும். ஆனா இதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப ஹை ஸ்பீட்ல போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல டக்குனு ஒரு கியரை டவுன் பண்ணி வண்டியை ஸ்லோ பண்ண ட்ரை பண்ணக்கூடாது. என்ஜின் பிரேக்கிங் நீங்க அப்ளை பண்ணும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா அதுக்கு ப்ராப்பரான மெத்தட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட பிரேக்ஸையும் சேர்த்து நீங்க அப்ளை பண்ணணும். ஹில்ஸ்ல இருந்து நான் இறங்கும் போது நான் என்ஜின் பிரேக்கிங்ல தான் இறக்குறேன். இந்த மாதிரி சமயங்கள்ல எனக்கு ஃபியூல் நிறைய வேஸ்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபியூல் நிறைய வேஸ்ட் ஆகாது. ஐடியலா எவ்வளவு ஃபியூல் தேவைப்படுமோ அந்த ஃபியூல் மட்டும் தான் போகும். இன்னொரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா பிரேக் பேட்ஸ் அதிகமா ஹீட் ஆகாது, பிரேக் பேட்ஸோட லைஃப் வந்து அதிகமா இருக்கும். அப்புறம் இந்த என்ஜின் பிரேக்கிங்கை தப்பா யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஃப்ரெண்டுக்கோ இல்ல இந்த என்ஜின் பிரேக்கிங்கை தெரியாத ஒரு ஃப்ரெண்டுக்கோ இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.